நான் ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக, ஏன்னா எல்லாருமே திட்டும்போது ஏங்க ஒரு நடிகர் வராரு, அவர் என்ன அரசியல் பேசுகிற பார்ப்போமே, இவங்க தான் வரணும், இவங்களுக்கு தான் எதுவும் எழுதி வைக்கலையே, அவர் ஒரு தொழிலை விட்டு வராருன்னா என்ன அரசியல் பார்ப்பாங்கன்னு தான் நான் பேசியிருந்தேன். அப்படி பேசும்பொழுது அந்த தரப்புலேருந்து ரொம்ப நெருக்கமானாங்க. சார் நீங்கள் ஒரு ஆள் தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு ஆதரவாலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. தெரியாமல் பேசிட்டேன்றது அப்புறமா தான் தெரிஞ்சுது. அப்புறம் பேச பேச பார்க்கும்பொழுது இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. என்னங்க இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு, மாநாடு முடிஞ்சது நல்லா பேசினார்ல ஒரு முக்கியமான தலைவர், நல்லா இருக்கா சார், சார் செம்மையாக பேசியிருக்காரு சார், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நறு 10 நாள் மனப்பாடம் பண்ணார் சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் 10 நாள் மனப்பாடம் பண்ணார் சார். அப்போ அந்த ப்ராம்ப்டரு மற்ற அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா இந்த மனப்பாடத்தில் ஒரு தடவை ஸ்டக் ஆகும்போது 2 நிமிஷத்தை ஒரு கூட்டத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அந்த சப்ஜெக்ட் பேசுறது அதோடு முடிக்கிறது பெரிய அளவில் இல்லை, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலை. ரெண்டாவது, எங்கேயாவது நீங்கள் விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், தாவேக்கு ஆட்சி அமர்ந்து பண்ணுவீங்க பேசியிருக்காரா? அப்போ தன்னம்பிக்கை இல்லை. இது எல்லாம் வரும்போது இந்த மாநாட்டுக்கு எப்போ ஒரு அரை மணி நேரமாவது பேசுப்பா.